நாம எல்லாம் காலமானார், இயற்கை எழுதினார், சிவபதவி அடைந்தார், மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார். கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு 96 அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார்னு எழுதினார். ஐயா 96 வயசுல எப்படியா அகால மரணம்னா? அவன் சொல்றான், போற வயசுல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான். காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா? என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம்ங்க. மரணம் அடைவது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன். கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே தெரியாது, கார் வந்துருச்சு ஏறி உட்கார்ந்துட்டேன், என்ன ஆகும்? அவமானப்படுவேன். எனக்கு தெரியாது என்பதை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், நான் இப்போ சமீபத்தில், நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறது, கற்றறிந்த அவை சொல்லிடுறேன், எஜுகேஷன் தானே எனக்கு என்ன. பாருங்க, நான் இப்போ உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுறேன். நான் வந்து மலேசியா போயிருந்தேன். நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு, எல்ஐசிங்க, லைஃப் எனக்கு சூப்பராக பிடிக்குங்க. எல்ஐசி ஒரு 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 மோட்டிவேட்டரா நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது. எல்ஐசி எங்க சாவுங்க, அதாங்க கேபிட்டல். அதுக்கு முதலீடு சாவு. என்னைக்கு சாவோன்னு தெரியாது பாருங்க. அந்த துக்க நரம்பு பிடிச்சான் அவன். ரெசெஷன் வரும்பொழுது மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐசி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு. சாவை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டே நம்மளால ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்க முடியல. அவன் சாவை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்தான். எல்ஐசினோட எனக்கு பிடிக்கும், நான் போயிட்டேன். எப்பவுமே எனக்கு எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தானா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்சர்வேஷன். யாருக்கு பேச போகிறோம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, ஆர்கனைஸ் பண்றாங்களா, அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, தெரியாம பேசிட முடியாது. 11 மணிக்கு கேன்டீன் போய் இறங்கினேன். ஒரு 3 மணி நேரம் கேஎல்ல இருந்து போய் இறங்கினேன்னா பியூட்டிஃபுல் பிளேஸ். சாயந்தரம் 6 மணிக்கு தான் மீட்டிங். வாங்க மேடம் இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம். நான் இல்லைங்க, மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரியல, இது 2000 பேர் இருக்கிறாங்க, நேஷனல் இன்டர்நேஷ்னல் க்ரௌடு, எனக்கு பல்ஸ் தெரியணும், இல்லை நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க. நான் இதை சொல்லிடுறேன், யூடியூப்ல சில நேரங்கள் நான் பேசுவதை போட்டிருப்பார்கள். இந்த கருத்தை யாரேனும் கேட்டு இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நம்லிஃபாவுக்கு நான் போகிறேன், கீழே உட்காடுறேன். ஒரு ஆள் செம ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க. சொல்லக்கூடாதா மேடம்? அப்படி சொல்லாங்க, சொல்லணுங்க, ஏன் சொல்லக்கூடாது? ஸ்மார்ட்டாக இருந்தார் அந்த ஆள். தொப்பையே இல்லை. இந்த விநாயகனுக்கு மட்டும்தாங்க தொப்பை அழகு, மற்ற யாருக்கும் கிடையாது. ஸ்மார்ட்டாக வந்தார், வந்து நின்று சூப்பராக பேசினார். மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கராக வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்டென்ட், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும். பெரிய அளவு வரலாம். நிஜமா சொல்றேன், பெற்றோர்களை தயவு செய்து உங்க குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா விளையாடாதாரா, நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது, சொல்லவே சொல்லாதீங்க. அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுங்க. ஏங்க என் வேலைக்காரமா சொல்லிச்சு என்கிட்ட, என் பொண்ணு ஓவரா வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு பார்க்குறேன்னு. வாயாடினாலாம் பேச்சாளர் ஆக முடியாது, வாதாடணும், அப்போதான் பேச்சாளர் ஆகலாம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரூட்ல வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க. அதற்கான எஜுகேஷன், அதற்கான வாசிப்பு, அதற்கான படிப்பு, அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம். வந்தார் ஒருத்தர், மார்க்கெட்டிங், ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பாலிசி தானே விற்க போறாங்க, வேற என்ன விற்க போறாங்க? ஆச்சரியங்க, அது ஒண்ணுமே விற்கிறது இல்லைங்க மேடம், எல்லாம் வித்துறாங்க மேடம். ஒரு ப்ராடக்டை நம்ம கையில் வாங்குறது இல்லை சார், லட்சக்கணக்கில் கையிலேருந்து காசு வாங்கிடுறாங்க. பாலிசின்னு பேர் இதுக்கு. சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீன், அதில் ஒரு சின்ன காட்சி போட்டு காட்டினாங்க. என் வாழ்க்கையை மாற்றிய காட்சி உங்களுக்கு நான் கடத்தி விட்டு போகிறேன். ஒரு காட்டுவாசிங்க, காட்டுவாசினா காட்டில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, அப்படியே ஸ்ட்ரிங்கான ஒரு ஷர்ட்டு, வழுக்க தலை, இத்தினுண்டு தான் இருக்காரு, ரொம்ப முகமெல்லாம் அப்படி கடுமையாக இருக்கு. அப்படியே நடந்து வந்தார், இந்த ஃபோன் அப்படி கரெக்டாக வச்சார், ரப்பர் செருப்பு போட்டார், நேராக வந்தார். இதுதான் காட்சி, பெருசாக தெரியுது, ஃபோக்கஸ்டாக தெரியுது. சர 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 சரன்னாருங்க. அங்கிருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பாம்பு நல்ல பெரிய பாம்புங்க, 18
12 அடி இருக்கும், 12 அடி பெரிய பாம்பு. அப்படியே வந்துட்டு கரும் பாம்புங்க, சுற்றி இப்படி வந்து நின்றுச்சிங்க. வாட் அ வைல்டு பியூட்டி. நான் அது அப்படியே பாம்பை மட்டும் நல்ல ஃபோக்கஸ் இருக்குது அந்த ஃபோனில். அந்த பாம்பையே பார்க்குறேன், என்னடா இது கடவுள், இவ்வளோ அழகு இயற்கை. பாம்பையே பார்த்துருக்கேன். அவன் போய் செருப்பை கழட்டிட்டு ஒரு நிமிஷம் இப்படி கிட்ட வந்தாங்க. இதாங்க மார்க்கெட்டிங். எப்பா பாம்பை வச்சு மார்க்கெட்டிங் சொல்லி தந்தாரே அந்த மனுஷன். வந்துட்டு அந்த பாம்பு இப்படி நிற்கிதுங்க, படம் எடுத்து. என்னங்க பண்ணணும்? பாம்பு கிட்ட வந்தா சுன்னு சொல்லணும், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் கம்முன்னு போயிடணும். 2 தானே பண்ணணும், பண்ணலைங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் அதான் அந்த பாம்பின் வாழ்க்கையில் நடந்தது. அந்த பாம்பு அப்படி நின்றுச்சு. அவன் கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது அந்த பாம்பு மிரளுதுங்க. நான் தாய்ங்க, நான் ஒரு டீச்சர், பேச்சாளர், மற்றதெல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வைங்க. பேசிக்க, நான் ஒரு பொண்ணுங்க. என் ஈரல் பதறுதுங்க அதை பார்த்து. ஏன் பாம்பே பயப்படுற? அவன் என்ன பண்ணுறான்னு நீ பயப்படுற? ஏன் இவ்வளோ ஒதுடுற? என்ன நடக்குது உனக்கு? இப்படி இப்படிங்குதுங்க. அப்புறமா ஒன்று செஞ்சதுங்க. அவன் டப்புன்னு உட்காந்தான் பாருங்க. இது இப்படி ஆயிடுச்சுங்க. ஐயோ, என்னடா நடக்குது வாழ்க்கையில்? அவன் என்ன தெரியும் பண்ணா? அப்படி ஆன உடனே அவன் வஜ்ராசனத்தில் உட்காந்துருந்தாங்க. தொழுகையில் உட்காருவோம்ல கீழே சஜ்தால, அந்த மாதிரி உட்காந்துருந்தான். உட்காந்து அந்த தலை இங்கங்க ஒரு முத்தம் கொடுத்தாங்க. 2000 பேர் எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க. பாம்பு தோத்ததை அவன் ஜெயிச்சிட்டான். அவர் அப்படியே பின்னால் எழுந்திரிச்சு வந்துட்டான். இவ்வளோதாங்க நடந்தது. அந்த முட்டாள் பாம்புக்கு தான் முத்தமிடப்பட்டதே தெரியாமல் பின்னால் போயிடுச்சு அது. ஆனால் எல்லாரும் கிட்டே அது தோத்துருச்சுதுன்னு அதுக்கே தெரில, போயிடுச்சு. எனக்கு ஆறலைங்க அந்த ஆள் சொன்ன விளக்கம். அதுக்கப்புறமா, மை டியர் ஆடியன்ஸ், அந்த பாம்பு, அந்த காட்டுவாசி, அந்த முத்தம், 3 பேருக்கும் இப்போ விளக்கம் தருகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட். அந்த பாம்பு தான் கிளைண்ட். கொடுக்கப்பட்ட முத்தம் தான் இருக்கப்பட்ட பாலிசின்ட்டாங்க அவன். நான் நொந்து போய் யோ ஆர்லிங்க எனக்கு. அவன் கிட்ட போய் சொன்னேன், எப்பா அந்த பென் டிரைவை கொஞ்சம், இங்கிலீஷில் பேசினேன், அந்த பென் டிரைவை கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு என்னமோன்னு நடந்திருக்கேங்க, ஏதாவது எனக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ரூமுக்கு வந்து போட்டு பார்த்தேன். என்னடா பண்ண நீ? அந்த பாம்பை, காட்டு பாம்பு தானே அது, என்ன ஆச்சு? என்ன தெரியுமா நடந்திருக்கு? அவன் வர்றான்ல, இந்த 2 விரலை ஆட்டிக்கிட்டே வராங்க. அவன் வேற ஒன்றும் செய்யல. இந்த பாம்பு அந்த விரலை மட்டும் பார்க்குதுங்க, இப்படி மாற்றி மாற்றி. டப்புன்னு உட்காந்துட்டு கையை இப்படி அசைக்க ஆரம்பிச்சாங்க மெலிசா. என் மண்ண மாதிரி வேகமாக கூட அசைக்கல. பாம்பு இல்லை, அது ரொம்ப மெதுவாக அசைக்கிறான். அந்த மெதுவான அசைம்பு அது இப்படி பார்க்குதுங்க. அதுக்குள்ளே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளோதாங்க மேட்டர். நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டதாக உலகத்திற்கு அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கவனத்தை நாம் திருப்பாமல் ஒரே நிலையில் நம்முடைய தியானத்தை வைத்திருந்தால் இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக அறிவிப்பு செய்யாது. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல். கவனத்தை திருப்புகின்ற சொல். மயங்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு சொல்லுகின்ற சொல் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடகு வைப்பதாக, இதோ இந்த பாம்புக்கு முத்தம் கொடுப்பதாக அமையும். உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும். ஒருத்தன் பேசுறாங்க, நீ எப்படி இப்படி பணக்காரனானேன்னு, ஒரு சின்ன கதை. நீ எப்படி இப்படி பணக்காரன? அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் திருடினேன், பணக்காரனானேன். அவனும் போய் திருடிட்டான். அவன் போய் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். ஜெயிலில், இது ஒரு கதை. ஜெயிலில் மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான், நீ திருடின மாட்டிக்காமல் இருக்கிற எப்படின்னா? நீ யார்கிட்ட இருந்து திருடினேன்னு கேட்டேன். நான் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடினேன், நான் மழையிடம் இருந்து திருடினேன், நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன், என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது, உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதை இப்படி சொல்கிறது. வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும்.
அது நீதியா, நீதி அற்றதா, அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா, இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா, இருவினை நீங்க வேண்டுமா, அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும், நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா, இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் ஏமாறாமல், நம்முடைய வாழ்க்கை பறிபோகாமல், நாம் ஏமாற்றப்படாமல் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் மொழியை, சூழலை தெரிந்து கொள்வதற்கான மன பயிற்சி, புத்தக பயிற்சி தான் படிப்பு. என்ன நடந்தது தெரியுமா? அது யாருமே கவனிக்கல. நான் சொல்றேன் பாருங்க, பார்க்கிறது வேற, நாம எல்லாரும் பார்க்கிறோம், படிப்பாளி தான் கவனிக்கிறான். படிங்கிறது என்னங்க? படிங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களை ஏத்திக்கிட்டே போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரமோஷன், செகண்ட் ஸ்டாண்டர்டே சொல் புரியும் உங்களுக்கு. செகண்ட்ல இருந்து தேர்ட் சொல் புரியும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த் சொல் புரியும். சொல் புரியறது தானே உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறேன். ரிசல்ட் இல்லைங்க கல்வி, ப்ராசஸ் தாங்க கல்வி. என்ஜாய் த ப்ராசஸ். நான் துணிச்சலா சொல்றேங்க, குர்ஆன் இல்லாத முஸ்லிம் வீடுகள் கிடையாது, பைபிள் இல்லாத கிறிஸ்துவ வீடுகள் கிடையாது. ஏதோ கந்த சஷ்டி கவசமாவது இருக்கோங்க இந்துக்கள் வீட்டில், ஆனால் திருக்குறள் இல்லாத தமிழர்கள் வீடு உண்டு. பேசிக்கா சில விஷயங்கள், சில நூல்கள் நம் வீடுகளில் இருக்க வேண்டும். அந்த நூல்களை கண்டிப்பா வீட்டில் வச்சிட்டுருங்க. திருக்குறள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நூல். புரியலன்னா பரவாயில்லைங்க, படிங்களேன், 4 வாட்டி படிச்சா புரிஞ்சிடும். செய்ய அல்லது செய்ய கெடும். எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாவிட்டாலும் கெடும் என்கிறதுங்க குறள். பாருங்க, ஒரு புத்தகம் சொல்கிறேன் நான். அந்த புத்தகம் வெனிஸ் நகர வியாபாரின்னு ஒரு புக்குங்க. ஷைலாக் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் ஒரு யூதன். அவன் ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு, ஆண்டனியா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு காசு கொடுத்துருக்கான். காசு திரும்பி வரலனா 1/4 பவுண்டு சதையை அறுத்து எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். இதுதான் டீல். என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. அந்த போர்ஷியான்னு ஒரு பொண்ணுங்க, அவ போய் ஒரு வாதாடுறா பாருங்க. நான் அதை படிச்சு யோசிச்சேன், சூப்பர்ல அப்படின்ட்டு. அவ சொல்றா, சதை தானே கேட்ட, ரத்தம் ஒரு சொட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறமா சொல்றாங்க ஒரு விஷயம், 1/2 பவுண்டு நல்ல 1 மில்லிகிராம் கூட கூடாம எடுன்ற முடியாதுல்ல. ஒரு லா படிச்சு இருந்துச்சுன்னா, நான் அதுதான் சொல்றேன், பேசிக்கா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வரலாறு, பண்பாடு, அரசியல், இலக்கியம் தெரிந்து கொள்ளுங்க. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு விட்டுறாதீங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பான், எல்லாம் அவருங்க பார்த்துப்பான். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்துக்குவாங்க, மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் அமைச்சர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் பேராசிரியர் பார்த்துக்குவாங்க, பேச்சாளர்லாம் இருக்கலாம், அவங்களாம் சிந்திக்கிட்டோம். நமக்காக கிடையாது. உடல், உறக்கம், கழிவு, சிந்தனை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நான் எப்பவுமே சொல்றேன், சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என் தோழமைகளே. எனக்கு தெரிந்து இந்த இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். மற்ற அரசுகள் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். சிந்திச்சுட்டானா பிரச்சனை வந்துரும்ல. சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? ஒரு விஷயம் நான் சொன்னேனே, கவனம் சிதறினால் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்கிற தியானம் வருகின்றவர்களுக்கு கவனம் சிதறாது. இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவன சிதறல் தான். எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசுல பிள்ளை இருக்கா இங்க யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைலாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பல, கேட்கவே இல்லை. அது 17லேருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறேன்னா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சுமம் இருக்கு. அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாவே பார்ப்பீங்களே. என்ன சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு அம்மா, இங்கே பாருறா, கரெக்டா போ, வண்டியை ஸ்லோவாக 40ல் மட்டும்தான் ஓட்டணும், அப்பா வர்றதுக்குள்ளே 6 மணிக்கு வந்துரு, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது, அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், நீ வந்துரு, வரும்போது அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா, சொல்கிறது கீழே கையில் 500 ரூபா தான் வச்சு, இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா ஓகே அப்படின்னும். இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். 1330 குறட்பாக்கள் 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன்,
இப்படி தான் உட்காந்துருக்கோம். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்கிறாங்க, ஆறு பேருக்கு சிறப்பரா, ஆறு பேருக்கரா, ஆறு பேருக்கரா, ஆறு சிறக்கரா, ஆறு பேருக்கா கரவரா, ஆறு பேருக்கு பாரு வரவரா, ஒரு குறுக்கு ஆறு பேர் மார்க்கிறா, ஆறு பேருக்கு ஆறு பேருக்கு இருப்பரா. இப்படி தான் அவனுக்கு காதில் விழும். இங்கே திருக்குறள் சாலை பிள்ளைக்கிற சிரிக்கிற பாருக்கா, சரக்கு சரக்கு எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா, நான் ஒன்றும் கவனிக்காது. ஜான் தான் சொல்லுவார், சில பேருக்கு தூக்கம் வரலாம், புக் எடுத்த உடனே தூக்கம் வரும். 4 பேர், சில பேருக்கு டோஸ், ஸ்லீப்பிங் டோஸ், சில பேருக்கு 10-15 மாத்திரைக்கு மேலே யாராலையும் தாங்க முடியாது, டீப் ஸ்லீப்பில் போயிடுவாங்க. அதான் வலம்புரி சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல, படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதான் நல்ல புத்தகம்னு சொல்ல. நம்மளை புரட்டி போடணும், பதறுதுங்க. படிக்கின்ற பொழுதெல்லாம் பதறுகிறது, வார்த்தைகள் அப்படி வருது. ஆண்டன் செக்காவ் வாசிக்கிற 6வது வார்டு எத்தனை முறை வாசிச்சாலும் புதிய உலகத்திற்குள் மறுபடி வந்து அழைத்து கொண்டு போகிறான். நம் மனங்களை தட்டி தட்டி புரட்டி புரட்டி விசாரிக்கிறான் அந்த படைப்பாளன். முடிஞ்சா வாசிங்க. இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன்ல, ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே டோன்ட் அலோவ் எனிபடி டு டிஸ்ட்ராக்ட் யூ. டிஸ்ட்ராக்ஷன் வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படித்தவெல்லாம் கிடையாதுங்க, அப்சர்வேஷனுங்க. ஸ்டே அலர்ட், சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, ஸ்டே அலர்ட்.